பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவர் உடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. எந்த மனுஷனுடைய கீழ்ப்படியாமை? முதலாம் மனிதன், தேவன் முதலாவது படைத்த ஆதாம் என்கிற அந்த முதல் மனிதன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் எல்லாரும் என்னமாக்க மாற்றப்பட்டோமா? பாவிகளாக மாறிவிட்டோம். ஆதாம் பாவத்தில் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆதாமை கர்த்தர் தேவ சாயலாய் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாமை ஜீவாத்மாவாய் கர்த்தர் மாற்றினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் ஆண்டவர் அந்த ஆதாமை வைத்தது மட்டுமல்லாமல் பகலின் குளிர்ச்சியான நேரங்களில் ஆதாமோடு உலாவினார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாங்க. இந்த இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் பலனையும் நீ புசிக்கலாம், ஆனால் அந்த நடுவில் இருக்கிற ஒரு மரத்தினுடைய பழத்தை மட்டும் நீ புசிக்காத அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர். ஆனால் ஆதாமோ அதுக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியலை. அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் உள்ள வந்தது. அதற்கு பிறகு வந்த எல்லா சந்ததியாரும் பாவத்திலே ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாங்க? ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து அவர் வெளியே அனுப்பிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. ஒரு மனுஷன்தான் தப்பு பண்ணான். ஆதாம் தான் அந்த இடத்துல தப்பு பண்ணாரு. அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால எல்லாரும் பாவிகளாக மாறிட்டோம். அதே மாதிரி ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இது யாரை குறிக்கிறது? இந்த ஒருவர் யாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த அந்த ஒருவர் யார்? நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்த ஒரே பேரான குமாரனாய் இருந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே வந்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஈவன் அந்த தோட்டத்தில் கூட அன்னைக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அவர் கீழ்ப்படியாமற் போனார். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே என்கிற தோட்டத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவர், இதை நீங்கபடி செய்யுங்க, ஆகிலும் என் சித்தம் இல்லைப்பா, உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி அப்படியே அவர் ஒப்பு கொடுக்கிறார், கீழ்ப்படுகிறார். ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமை காணப்பட்டது ஆதாமை நிமித்தம். ஆனால் இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பயங்கரமான பாதையில் போகும்போது கூட அந்த கெத்செமனே என்ற தோட்டத்தில் அவர் தகப்பனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே, அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி மாறி இருக்கிறோம்? நீதிமான்களாய் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. ஆதாமின் நிமித்தம் பாவிகளாய் இருந்த நாம் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் நிமித்தம் நீதிமானாய் மாறிவிட்டோமே. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இவ்வளோ அருமையான ஆழமான சத்தியம் இல்லையா? இந்த வசனத்தை யோசிக்கும் போது நம்ம எல்லாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாமல் போயிருந்தா யோசித்து பாருங்களேன். அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த பாத்திரம் எனக்கு முடியாது ஆண்டவரே, நான் இந்த வழியாக நான் போக முடியாது, இது ரொம்ப கடினமான பாதை, நான் போகமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, கீழ்ப்படியாமல் இயேசு போயிருந்தா எப்படி என்ன ஆயிருக்கும்? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நம்ம இன்னும் பாவியாக தான் இருந்திருப்போம். இன்னும் நமக்கு மீட் பண்ணுறதே வந்திருக்காது. ஏன்னா நம்மளால் அவ்வளோ நியாய பிரமாணத்தையும் கை கொள்ளவே முடியாது. எவ்வளோ பிரமாணங்கள் இருக்குது, எவ்வளவோ ரூல்ஸ் இருக்குது. எல்லா ரூல்ஸையும் நம்ம ஒபே பண்ணி நம்ம ஒரு நீதிமானாக மாறி இருக்கவே முடியாது. நம்ம நிர்பந்தமான நிலைமையில் இருந்திருப்போம். ஆனால்
we have to thank Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தபடினால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீதிமானாய் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நாம் செய்த நீதி நிமித்தம் நம்ம நீதிமான் ஆகல. நான் ஜெபிக்கிறதுனால நீதிமான் ஆகல. நான் ஊழியம் செய்கிறதுனால அல்ல. நான் ஒருத்தருக்கு தான தர்மங்கள் செய்கிறதுனால நம்ம நீதிமான் ஆகல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. நரகத்துக்கு போய்கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து சந்தித்து பரலோகத்திற்கு திருப்பி விட்டார். பரலோக பிரஜைகளாய் நம்மை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அந்த அப்படியாய் கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? இதுக்கு முந்தின வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், இன்னும் தெளிவா நமக்கு இருக்கும். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நீதிமானாய் மாறுகிறோம். பாவி, சின்னர் அப்படின்ற அந்த டைட்டில் மாறி நம்ம எப்படி மாறுகிறோம்? ரைச்சியஸ் பர்சனாக நம்ம மாறுகிறோம். ஜஸ்டிஃபைடு பை காடா நம்ம மாறுகிறோம். சாங்டிஃபைடு பை காட் நம்ம நீதிமானாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு ஆனால் அநேகர் இயேசுவை அறியாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் பாவிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பாவத்திற்கான பிராயச்சித்தம் உண்டாயிருக்கிறது, பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள, என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். அந்த இயேசுவினுடைய இரத்தத்தினால நான் கழுவப்படுகிறேன், நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். இயேசுவே என் இருதயத்தில் வாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவரை உள்ளே கூப்பிடும்போது நான் நீதிமானாய் மாறுகிறேன். நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போய் எதுவுமே நம்மளை கடினப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும். ஏன்னா அவர் கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி விட்டார். அவர் சிந்திய ரத்தம் இன்றைக்கும் அநேகரை நீதிமானாய் மாற்றி கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ரத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசு கிறிஸ்து எனக்காய் பலியிடப்பட்டதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்காக நன்றி அப்பான்னு சொல்லலாமா? ஆண்டவரே, இப்போ நான் பாவி இல்லப்பா, நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு நீதிமான் என்று சொல்ல கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்தாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?